Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims and mains point of current affairs articles பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஓபிசி பட்டியலில் இருந்து பல பிரிவினர் நீக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது தமிழகத்தில் நடந்த ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் தலைப்புச் செய்தியாக வர அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி தான். எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கு வங்கத்தில் ஒரு 2010ஆம் ஆண்டு வந்து ஒரு சட்டம் கொண்டு வராங்க. என்ன சட்டம்? 2012ஆம் ஆண்டு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. சேவைகள் மற்றும் பதவிகளில் காலி இடங்கள் இடஒதுக்கீடு சட்டம் 2012 அப்படிங்கிற சட்டத்துக்கு கீழே நிறைய பிரிவினர்களை ஓபிசி அப்படின்னு சொல்லி ஒரு அங்கீகாரம் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஓபிசி அப்படின்ற அங்கீகாரம் கொடுத்ததுக்கு அப்புறமா பல பிரிவுகள் கிட்ட இருந்து ஒரு எதிர்ப்புகள் இயல்பாகவே கிளம்பும். ஓகேங்களா? ஸோ எதிர்ப்புகள் அப்படிங்கிறது கிளம்புது. உயர்நீதிமன்றத்தில், கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடப்படுது. அந்த வழக்கினுடைய தீர்ப்பாக தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஓபிசி பட்டியலிருந்து பல பிரிவினர்களை நீக்கம் செஞ்சிருக்காங்கன்னு. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2010 இருந்து 2012ஆம் ஆண்டு வரைக்கும் ஒரு 42 பிரிவுகளை வந்து இதர பிற்படுத்தப்பட்டோர், அதாவது அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி அதில் வந்து இன்க்ளூட் பண்றாங்க. ஓகேங்களா? ஓபிசி லிஸ்ட்டுக்குள்ள ஒரு 42 குரூப்ஸ் வந்து இன்க்ளூட் பண்றாங்க. ஸோ அதற்கு எதிராக போடப்பட்ட வழக்குகள்ல அந்த பிரிவுகள் அப்படிங்கிறது செல்லாது அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான தேசிய ஆணைய சட்டம், நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் அவங்க இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கான அதிகாரத்தை பத்தி இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் கருத்தும் ஆலோசனையும் மாநில சட்டமன்றத்தை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் நேஷனல் கமிஷன் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸ் இஸ் பைண்டிங் ஆன் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான தேசிய ஆணையத்துடைய ஆலோசனைகள் என்ன பண்ணுமா? மாநில சட்டமன்றத்தை கட்டுப்படுத்தும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கொல்கத்தால இருக்கக்கூடிய அந்த மாநில பிற்படுத்தப்பட்டோர் ஆணையமும் தேசிய அளவில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையமும் கலந்து ஆலோசித்து நிறைய எக்ஸாமைன் பண்ணி ஒரு ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு விஷயத்தை ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத உயர்நீதிமன்றம் வந்து தீர்ப்பாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையும் தேசிய ஆணையத்துடன் கலந்து ஆலோசித்து புதிய வகுப்புகளை சேர்ப்பது அல்லது நீக்குவது குறித்து கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ கொல்கத்தால நடந்த ஒரு விஷயம். ஸோ அதனாலதான் நம்ம இங்க பாக்குறோம். சரிங்களா? ஸோ என்ன விஷயம் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அடுத்தது, மத்திய அரசுக்கு ரிசர்வ் வங்கி ரூபாய் 2 லட்சம் கோடி டிவைடண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ ஒண்ணு கிடையாது. ஓகேங்களா? மத்திய அரசாங்கத்துக்கு ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய சர்ப்ளஸ் ஆன இன்கம் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? சோ ஆர்பிஐ சர்ப்ளஸ் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்குறாங்க. அது என்ன ஆர்பிஐ சர்ப்ளஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஆர்பிஐக்குன்னு இன்கம் வரும், ஆர்பிஐக்குன்னு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டு அவங்க கையில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை தான் உபரி அப்படின்னு சொல்றோம், சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த ஆர்பிஐயோட சர்ப்ளஸ் அமௌண்ட்டை ஒவ்வொரு வருஷம் ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா அரசாங்கத்தின் கையில வந்து கொடுத்துருவாங்க. எங்ககிட்ட இவ்வளவு மிச்சம் இருக்கு, நீங்க வச்சுக்கோங்க அப்படின்ற அதே கணக்கு தான். ஓகேங்களா? அந்த மாதிரி போன வருஷம் எவ்வளவு கொடுத்திருப்பாங்கன்னா ஒரு 87,000 கோடி வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த வருஷம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2,11,000 கோடி கிட்ட நமக்கு இந்த ஒரு சர்ப்ளஸ் அப்படிங்கறத நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ அதுதான் நம்ம உபரி நிதி அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? சோ இந்த உபரி நிதி அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கமிட்டி பேஸ் பண்ணி வந்திருக்கு. அதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த கமிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிமால் ஜலான் கமிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பிமால் ஜலான் கமிட்டி. இந்த பிமால் ஜலான் அப்படிங்கிறது முன்னாள் ஆர்பிஐ கவர்னராகவும் இருந்திருப்பாரு. 2018 போட்டிருப்பாங்க இந்த கமிட்டி. இந்த கமிட்டி தான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஆர்பிஐ கிட்ட இருக்கக்கூடிய இந்த சர்ப்ளஸ் அமௌண்ட் இருக்கு இல்லையா, ஆர்பிஐயோட உபரி நிதி இருக்கு இல்லையா, இந்த ஆர்பிஐயோட உபரி நிதியை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கையில் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது இப்போ ஆர்பிஐ சர்ப்ளஸை கவர்மெண்ட் கிட்ட கொடுக்குறாங்க. அது எந்த ஆக்டுக்கு கீழே கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்பிஐ ஆக்ட். ஓகேங்களா? ஆர்பிஐ ஆக்ட் 1934 அதுக்கு கீழே கொடுக்குறாங்க. இந்த ஆர்பிஐ ஆக்ட் 1934 அதுலயும் உள்ள போய் பார்த்தோம்னா செக்ஷன் 47க்கு கீழே தான் இந்த ஒரு விஷயத்த யாரு பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்பிஐ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு டேட்டாஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டண்டா இருக்கும். ஓகேவா?
ஸோ அடுத்தது பார்த்தோம்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிஆர்பி உயர்வு அப்படின்னு சொல்றாங்க. சிஆர்பி அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிஜென்சி ரிசர்வ் பஃபர் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிஜென்சி அப்படின்னா அவசர கால நிதி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, அந்த அவசர கால நிதியோட அந்த பெர்சன்டேஜ் அப்படிங்கிறத உயர்த்தி இருக்காங்க. அதாவது 2018 இருந்து 2022 வரைக்கும் அந்த பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது 5.50 இருந்துச்சு. போன வருஷம் அதை 6% இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த வருஷம் மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 6.5% இந்த கண்டிஜென்சி ரிசர்வ் பஃபர் அப்படிங்கிற அந்த ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமான விஷயமாக தான் இருக்கு. அந்த பிமால் ஜலான் கமிட்டி, ஆர்பிஐயோட எக்ஸ்ட்ரா மணியை டிரான்ஸ்ஃபர் பண்றது, இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா 7 நாடுகளுடன் இந்தியா பரஸ்பர ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியத்துக்கும் ரஷ்ய பெடரல் சுங்க சேவைக்கும் இடையே அங்கீகரிக்கப்பட்ட பொருளாதார ஆபரேட்டர் அப்படிங்கிற அந்த தொடர்பாக பரஸ்பர ஒப்பந்தம் கையெழுத்தானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவோட மறைமுக வரிகள் ஆணையத்துக்கும் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அதே மாதிரியான அந்த சுங்க சேவைக்கும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கு அப்படிங்கிற சொல்ல வராங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது நம்மளோட இன்டைரக்ட் டாக்ஸஸ் கமிஷனுக்கும் அவங்களோட அந்த மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு ரஷ்யாவோட கமிஷனுக்கும் தான் வந்து சைன் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்தியாவோட இந்த ஏற்றுமதி இறக்குமதி அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ரஷ்யா கூட நம்ம வச்சுக்கிற ட்ரேட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகும். ஆல்ரெடி நமக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய இந்த வர்த்தக உறவு அப்படிங்கிறது நல்லா இருக்கு. இந்த ஒரு அக்ரிமெண்ட்னால இன்னமும் அது அடுத்த கட்டங்களுக்கு போகும் அப்படிங்கிறதான் சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு 7 நாடுகள் கூட பண்ணியிருக்கோம். அந்த 7 நாடுகள் கூட பண்றதுனால நம்மளுடைய இந்த வர்த்தகம் சார்ந்த ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறது அடுத்த கட்டங்களுக்கு போய்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு செய்தியிலிருந்து புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு டிஎன்ஏ பார்த்தோம்னா ஒரு 2-3 செய்திகள் பார்த்துருக்கோம். எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இதுல இந்த ஆர்பிஐ சார்ந்து பார்த்த ஒரு செய்தியை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.